அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த மேட்ரு இப்படி தான் டீல் பண்ணணும். என்னது, நான் டீல் பண்ணணுமா? சரி சரி சரி, ஒன்று பண்ணலாம். நம்ம நந்தனில் மீட் பண்ணுவோம். சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க தான் லோன்லி ரோஸா? இங்க பாருங்க, வேற யாரோ நினைச்சு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா நாம நேருக்கு நேர் மீட் பண்ணிட்டோம். அதுவும் இப்படி மழை பெய்யுற ஒரு நாள்ல. இது ரொம்ப அற்புதமான வெதர். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க மிஸ்டேக்கா ஐ திங்க் வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஆள் நான் இல்ல. எஸ், எனக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க நினைக்கிற லோன்லி ரோஸ் இல்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது நீங்க தானே? ஆமா. ஸ்ட்ரேஞ்ச், இது ஏன் போட்டோ வச்சே? இது ஃபேக் ப்ரொஃபைல். எனக்கு ஃபேஸ்புக்ல எந்த அக்கவுண்டும் இல்ல. ஐ ஹேட் சோஷியல் நெட்வொர்க். என் பர்சனல் லைஃப் தவிர வேற எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஃபேஸ்புக் எல்லாம் சோம்பேறித்தனத்தையும் சுயநலத்தையும் தான் உண்டாக்கும். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இப்போ இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனிவே, ஐ ஆம் அர்ணவ். எப்படியும் மீட் பண்ணிட்டோம்ல. என்னுடைய பேரு மாதபிலதா. இதுதான் என்னுடைய பேரு. நான் இங்க ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எம்ஏ படிச்சிட்டு இருக்கேன் யூனிவர்சிட்டியில. ஓகே. ஆனா இது யாரோ உங்களை வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல பிரச்சனை என்னன்னா, என்னுடைய போட்டோவை எதுக்காக இதுல போட்டிருக்காங்க? யார் அது? ஏன் போட்டோ அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த காலத்துல போட்டோ கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பரவாயில்ல, உங்க நம்பர் தர முடியுமா? யா ஷூர். 980411189993. இதான் என்ன? Thank you. You are welcome. Excuse me. என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்காக நம்பர் வாங்கிருக்கீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் அன்பா பழகலான்னு தான் நினைச்சேன். ஆனா அது டிஸ்டர்பிங்கா இருக்கும்னு நான் நினைக்கல. நம்மளுடைய காதல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு தெரியுமா? ஆமா. அந்த ஃபேக் ப்ரொஃபைல் லோன்லி ரோஸ். அந்த காரணத்தால தான் எனக்கு என்னுடைய உண்மையான ரோஸை கிடைச்சது. யாரும் இங்க லோன்லி கிடையாது. நாம ஒன்னாதான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க அந்த லோன்லி ரோஸை பார்த்துட்டீங்கன்னா, அவ என்னை விட அழகா இருந்தா அப்புறம் என்ன மறந்துடுவீங்களா என்ன? மை லைஃப், மை சோல். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். பேக்ரவுண்ட்ல மியூசிக்கோட சத்தத்தோட நாம வேறொரு உலகத்துக்கே போக போறோம். அது நம்மளுடைய இதயத்தை ஒன்றா இணைக்க போகுது.